ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்களோட ட்ரேடிங் தமிழ். ஸோ கைஸ், இதற்கு மேலே நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் இதற்கு மேலே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட நிலையில் இது டுமாரோஸ் அனாலிசிஸ். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது பேங்க் நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஒரு சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு நமக்கு. அண்ட் நமக்கு 20 EMAக்கு கீழே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா அகைன் நம்ம இந்த லெவலுக்கும் ஒரு நல்ல டவுன் மூவை எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கு அப் சைட் பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு 20 EM பிரேக் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்துட்டு ஒரு நியர்பை ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆகுது. அப்போ நம்ம நல்லா ஒரு அப் மூவ் எதிர்பார்க்கலாம். டில் லைக் 40,000 கூட நம்ம அப் மூவ் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே போச்சு, பட் ஸ்டில் என்ன ஆயிருக்கு, நமக்கு மேலே வந்திருக்கு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு. ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகுது இந்த லெவல் நமக்கு. ஸோ கைஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ டவுன் சைடில் பிரேக் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த லெவலும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு டவுன் எதிர்பார்க்கலாம் நம்ம இந்த லெவல் வரைக்கும். அண்ட் அப் சைடு அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த லைன் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம மேலே வந்து அப் டு இந்த 200 EMA வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நடுவில் இந்த லெவலுக்கு நடுவில் வந்துட்டு லைக் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு ஒரு சைட்வேஸ். ஸோ இது வந்துட்டு நான் ட்ரேடபிள் ஜோன். நமக்கு இந்த லைனுக்கு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு அப் மூவ் எதிர்பார்க்கலாம். இந்த லைனுக்கு கீழே போச்சுன்னா நம்ம ஒரு நல்ல டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கும் மேலே இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா நம்ம இந்த லெவல் வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது நமக்கு நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே தான், நமக்கு ஒரு சைட்வேஸ் அஸ் வெல் அஸ் நமக்கு ஒரு இன்சைடர் கேண்டில் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நமக்கு டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 200 EMA இருக்கு. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டாக இந்த லெவல் நமக்கு ஆக்ட் ஆகும். இந்த லெவலுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா நம்ம நல்ல ஒரு டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். அண்ட் நமக்கு இந்த லெவல் மேலே பிரேக் ஆச்சுன்னா நம்ம நல்ல ஒரு அப் மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ மேலே நமக்கு 20 EMA இருக்கு, அஸ் வெல் அஸ் நமக்கு ஒரு லெவலும் இருக்கு. இதுக்கு நடுவில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இது மூவ் ஆகிட்டு இருக்கும் நிஃப்டி. வந்து நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியும் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ நமக்கு டவுன் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனோட சின்ன ரிவர்சலுக்கு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அப் சைடுக்கு வேணும் அப்படின்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணதும் நம்ம 200 EMA இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த 200 EMA நமக்கு டச் ஆகிட்டு கீழே வரத்துக்கு வந்து இந்த லெவல் வந்து அகைன் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த லைன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த லைனுக்கும் மேலே போகும்போது நம்ம செகண்ட் டார்கெட்டா இந்த லெவலை ஃபிக்ஸ் பண்ணலாம். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணதும் இதுக்கு கீழே இந்த லெவல் இருக்கு. ஸோ நம்மளோட அடுத்த டார்கெட்டா இந்த லெவலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்மளோட இன்ட்ராடே ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜேகே சிமெண்ட்ஸ். ஸோ ஜேகே சிமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல டவுன் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு சின்ன ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கு நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் அதுவே நமக்கு அப் சைடு பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த லெவலையும் வந்து பிரேக் பண்ணணும். அண்ட் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு அகைன் இங்கே வந்து 200 EMA நமக்கு இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஜேகே சிமெண்ட்ஸ்ல நல்ல ஒரு அப் மூவ் இருக்கும். சின்ன ரீடெஸ்ட் கூட வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் மேலே போகும்போது நம்ம இந்த லெவல் வரைக்கும் நம்மளோட செகண்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா. டாபர் இந்தியா பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த லெவலுக்கு வந்து டச் பண்ணிச்சுன்னா அகைன் மேலே வந்துட்டு ரிவர்சல் எடுத்து நமக்கு இங்கே வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல் கிட்ட வருதுன்னா இந்த லெவல் கிட்ட நமக்கு வருது அப்படின்னா நமக்கு இங்கே 200 EMA ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அங்கே வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அப் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு இது பிரேக் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு நம்ம அப் சைடுக்கு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். டவுன் சைடில் பிரேக் ஆகுதுன்னா நம்ம இந்த லெவலுக்கும் நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ நமக்கு அப் சைடில் பிரேக் ஆகுது அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா நம்ம இந்த லெவலுக்கும் நம்மளோட அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். டவுன் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லைனும் செகண்ட் டார்கெட் வந்து நம்ம இந்த லெவலும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு ட்ரேடபிள் ஜோன். ஸோ கைஸ், ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next video guys. Have a great trading.